வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு. முதல்வர் விஜய் முதல் நாளிலே சீட்டில் உட்காரும்போது ஏற்படும் 3 பிரச்சனைகள் மற்றும் அவர் முதல் கையெழுத்திட போகும் 5 முக்கிய அறிவிப்பை தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இதே மாதிரி ரேஷன் அட்டைக்குரிய பயனுள்ள தகவலையும் ஒவ்வொரு நாளும் கவர்மெண்ட் கிட்ட இருந்து வரவிருக்கும் அறிவிப்புகளை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க சர்க்குலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இதே மாதிரி பயனுள்ள தகவல் உங்களை வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்வர் சீட்டில் உட்கார்ந்த முதல் நாளிலே விஜய் சந்திக்க போகும் 3 பிரச்சனைகள் மற்றும் அவர் கையெழுத்திட வாய்ப்பு இருக்கிற 5 முக்கிய அறிவிப்புகள் என்னவென்றுதான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போறோம். அதாவது குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும். 6 விலையில்லா சிலிண்டர்கள் ஆண்டுக்கு வழங்கப்படும். மணப்பெண்ணுக்கு 1 சவரன் தங்கம் மற்றும் பட்டு சேலைகள் வழங்கப்படும். பிறக்கும் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கப்படும். மாணவிகளின் அம்மாக்களுக்கு 15,000 கல்வி உதவித்தொகை வழங்கப்படும். மகளிர் குழுக்களுக்கு 5 லட்சம் வட்டி இல்லாத கடன்கள் வழங்கப்படும். அரசு போக்குவரத்து கழக அனைத்து பேருந்துகளிலும் பெண்களுக்கு இலவச பயணம் என விஜய் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் எந்த ஒரு மாணவரும் நிதி பற்றாக்குறை உயர்கல்வி பெறாமல் போகக்கூடாது. எனவே 12ஆம் வகுப்புக்கு பிறகு PhD வரை படிக்க 20,000 வரை பிணையம் இல்லாமல் கடன் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என 20 லட்சம் வரை கடன் வாங்கப்படும் எனவும் உறைவிட வசதியுடன் 100 காமராஜர் சிறப்பு பள்ளியில் அமைத்து தரப்படும். 20 லட்சம் வரையிலான உயர் கல்வி கடன் வழங்கப்படும். நவீன கட்டமைப்புடன் அரசு பள்ளிகள் அமைக்கப்படும். AI கருவி மூலம் கட்டணமில்லா போட்டித் தேர்வுகள் பயிற்சியில் வழங்கப்படும் என விஜய் வாக்குறுதி அளித்திருந்தார். இது மட்டுமில்லாமல் அங்கன்வாடி ஊழியருக்கு 18,000 சுகாதார பணியாளருக்கு 10,000 ஊதியம் உயர்த்தி வழங்கப்படும் எனவும் அவர் வாக்குறுதி இருந்தது. இதில் குறிப்பாக விஜயிடமிருந்து இப்பொழுது மக்கள் பெரும்பான்மையாக எதிர்பார்க்கப்படும் 3 அறிவிப்புகள். குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2500 ரூபாயும் 6 விலையில்லா சிலிண்டரும் அதனைத் தொடர்ந்து 1 சவரன் தங்க நகை மற்றும் பட்டு சேலைகள் தான். இதுதான் பார்த்தீங்கன்னா பெண்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இதில் ஏதாவது ஒன்றில் அவர் கையெழுத்திட்டார் என்றால் தமிழக மக்களுக்கு ஒரு புதிய மாற்றம் இருக்கலாம் என தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து விஜய் சந்திக்க போகும் அந்த ஒரு 3 பிரச்சனைகள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு வருடமும் 6 சிலிண்டர்கள் கொடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா நிதி பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புள்ளது. அதனைத் தொடர்ந்து 200 யூனிட் இலவச மின்சாரம், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மாதம் 200 யூனிட் வரை இலவச மின்சாரம் வழங்கும் வாக்குறுதி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இது மின்சார கட்டண சுமையிலிருந்து பல குடும்பங்களை விடுவிக்கும் என்பதாலும் இது 2 மாதத்துக்கு ஒரு முறை செலுத்தும் மின் கட்டணம் குறையும். ஆனால் தமிழ்நாட்டில் இதனால பார்த்தீங்கன்னா பெரும் இழப்பீடு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இன்னும் ஆல்ரெடி தமிழகத்தில் 1 லட்சம் கோடி கடன் இருப்பதால் அதையும் எப்படி அடைக்க வேண்டும் என்று முடிவெடுத்தாக வேண்டும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் அறிவிப்புகளையும் அதனைத் தொடர்ந்து ரேஷன் அட்டைக்கு வழங்கப்படும் முக்கிய தகவலையும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுடன் இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.